ஒரு தடவையாவது அவர் என்னை கூப்பிட்டு உன் மேல எனக்கு கோவம் இல்ல கார்த்தின்னு சொல்லிருக்கலாம். அப்படி சொல்லலையேக்கா. என் மேல கோவம் இருந்ததுனால தானே அவரு சொல்லல. அதனால நான் அந்த அஸ்தியை தொடர்றது அப்பாவுக்கு பிடிக்காதுக்கா. என்னை வற்புறுத்தாதீங்கக்கா. கார்த்தி, கார்த்தி, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. என்கிட்ட பேசுங்க. பத்ரா, என்ன கொஞ்சம் தனியா விடுறியா ப்ளீஸ்? உங்க வீட்ல உள்ளவங்களுக்கு என் மேல கோவம். அதனால்தான் என் அஸ்தியை தொட வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா நீங்க ஏன் இப்படி பண்றீங்க கார்த்தி? உன்னாலதான் பத்ரா இப்படி எல்லாம் நடக்குது. அது தெரிஞ்சும் ஒண்ணும் தெரியாத மாதிரி இப்ப என்கிட்ட பேசிட்டு இருக்க பாத்தியா? நீங்களும் எல்லாரும் மாதிரியும் பேசாதீங்க கார்த்தி. என்னை அவமானப்படுத்தணும் தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதனால என் அஸ்தியை தொட வேணாம்னு சொல்றாங்க. அதை புரிஞ்சுக்காம அனாவசியமா நீங்க செய்ய வேண்டிய சடங்கு செய்யாம வந்துட்டீங்களே கார்த்தி. வாங்க கார்த்தி, எனக்காக வந்து சடங்கு செய்யுங்க. ஏய், எங்க அக்கா உன்னை அவமானப்படுத்துறதுக்காக இங்க கூட்டிட்டு வரல. நீயும் இந்த சடங்குல கூட இருக்கணும் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. எங்க அக்கா சொன்னது சரிதான். எங்க அப்பா உன்னாலதான் என்கிட்ட பேசாம இருந்தாரு. அதனால என்கிட்டயே ஒரு இப்ப கோவமா தான் இருப்பாரு. ஐயோ கார்த்தி, நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன்? நீ ஒன்னும் புரிய வைக்க வேண்டாம் பத்ரா. என் குடும்பத்தை இனிமே நான் என்ன செஞ்சு நிம்மதியாக்க போறேன்னு எனக்கு தெரியல. எல்லாம் சரியா போயிடும் கார்த்தி. எப்படி சரியாகும் பத்ரா? உன்னால கெட்டு போன எங்க வீட்டோட நிம்மதிய உன்னால திருப்பி தர முடியுமா? சொல்ல முடியுமா? அஸ்திய கரைச்சிட்டு 3 தடவை முழுகிட்டு திரும்பி பார்க்காம கரையிறங்கோ. நீங்க 2 பேர் கரையில இருங்க, நான் மாப்பிள்ளை கூப்பிட்டு வரேன். பார்த்து அழைச்சிட்டு வாங்க. சரி, திரும்பி பார்க்க வேண்டாம். ஐயோ மாப்ள, ஐயோ என்ன மாப்ள, பார்த்து வர கூடாது. ஐயோ என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சு கால்ல? ஐயோ ரத்தம் வருதே. வர கூடாது. கஸ்தூரி, அண்ணி கார்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. ஐயோ பாத்து 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 உட்காரு. பாத்து வந்திருக்க கூடாது. சாமி, நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். அடிபட்டதுல இருந்து உங்க முகமே சரியில்லையே. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. நீங்க யாரும் என்ன தப்பா நினைக்க கூடாது. என் அனுபவத்துல சொல்றேன். அஸ்தி கரைச்சிட்டு கரையறதுக்கு முன்னாடியே இப்படி ரத்தம் சிந்துறது எனக்கு சரியா படல. ஏன் இப்படி சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? உங்க மனசுல என்ன படுதோ அதை வெளிப்படையா போட்டு உடைங்க. இது ஒரு அபசகுணமா எனக்கு படுறது. அவரோட ஆன்மா நிம்மதி இல்லாம இருந்தாதான் இப்படி எல்லாம் சகுனத்தடை ஏற்படும். சாமி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? அந்த ஆத்மாவுக்கு ஏன் நிம்மதி இல்லாம போச்சுன்னு உங்க குடும்பத்தினருக்கு தான் தெரியும். அது என்னன்னு பார்த்து நிவர்த்தி பண்ணுங்க. ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கு. அது என்னவோ அதை பார்த்து செஞ்சுடுறது தான் நல்லது. இத உங்களை பார்த்து சொல்லிட்டு போகலான்னு தான் நின்ன. ஆகட்டும் சாமி. என்ன மாமா இப்படி சொல்லிட்டு போறாரு? பின்ன என்ன மாப்பிள, உங்க அப்பா என்ன சாதாரணமாவா செத்துருக்காரு? அவர் சாகுறப்ப அவர் மனசுக்குள்ள எந்த வேதனையில செத்தாரோ தனக்கு நடந்தது துரோகம் தானே நினைச்சிருப்பாரு. அதான் அவர் ஆத்மா சாந்தி அடையாம கிடந்து துடிச்சிட்டு இருக்கு. என்னதான் சொல்ல வரீங்க? அடுத்து என்ன பண்ணணும்? என் அப்பாவோட நிம்மதி தான் எனக்கு முக்கியம். வேற வழியே இல்லம்மா. இதுக்கு ஒரே வழி குலதெய்வ கோயில்ல போய் பாவப்பரிகார பூஜை பண்றது தவிர வேற வழியே இல்ல.
அது சரியா வருமா? இது ஒண்ணுதாம்மா சரியா வரும். உமா, என்ன பேசுற நீ? அவர்தான் ஏதோ புரியாம பேசுறாருன்னா நீ அவர் கூட சேர்ந்து சரின்னு சொல்ற? சம்பந்திமா, வேற வழியே இல்ல. பாத்தீங்கல்ல புரோகிதர் என்ன சொல்லிட்டு போறாருன்னு. ஆத்மா சாந்தி அடையாம இருந்துச்சுன்னா குடும்பம் எப்படி விளங்கும்னு கேட்டு போறார். யாருக்காக இல்லைன்னாலும் என் பொண்ணுக்காகவும் என் மாப்பிள்ளைக்காகவும் நான் பார்த்தாவும். நாளைக்கு இவங்களுக்கோ இவங்க பிள்ளைகளுக்கோ ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பாகிறது? ஐயோ, அந்த பரிகார பூஜை பத்தி தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நல்லா தெரிஞ்சுதான் பேசுறேன். அப்பா, அந்த பாவ பரிகார பூஜை என்னன்னு தான் சொல்லுங்க. ஐயோ, என் தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. அந்த பரிகாரம் என்னன்னு சொல்லுங்க. கஸ்தூரி, உங்க மாமனார் ஆத்மா சாந்தி அடையணும்னா அவர் சாவுக்கு யாரு காரணமா இருந்தாங்களோ அவங்களே அந்த பாவத்தை ஏத்துக்கணும். உங்க மாமனார் குடும்பத்துக்கும் நமக்கும் ஒரே குலதெய்வம் தான். அதனால அங்க உள்ள நடைமுறையெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அதனால சொல்றேன். பாவத்தை ஏத்துக்கணுமா? என் மாமனார் இறந்ததுக்கு காரணம் யாரு? அப்பா, எனக்கு புரியுது. ஆனா இது நடக்குமா? நடக்கணும். என் அப்பாவோட மரணத்துக்கு காரணம் பத்ரா தானே? அவதான் இந்த பரிகார பூஜையை செய்யணும். உமா, வேண்டாம் உமா, தயவு செஞ்சு இந்த பாவத்தை மட்டும் பண்ணிடாத. இது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல. இத தெரிஞ்சே நான் பத்ராவை பறி கொடுக்க மாட்டேன். என்னால இது ஒத்துக்கவும் முடியாது. சம்பந்திமா, நீங்க பத்ராக்காக மட்டும்தான் பேசுறீங்க. என் மாப்பிள்ள காலை பாருங்க. அஸ்தியை கரைச்சி படியேறதுக்குள்ள ரத்த காவு வாங்கிருச்சு. இதுல இருந்தே தெரியல இதுல ஏதோ குறை இருக்குன்னு. அத கண்டிப்பா நிவர்த்தி பண்ணி ஆகணும். சம்பந்திமா, இத நான் பத்ராக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அவ பண்ண பாவமும் நிவர்த்தி ஆகணும்ல. உங்க ரெண்டாவது பையனோட சந்ததி நல்லா இருக்க வேண்டாமா? அதுக்காகவாது நீங்க இந்த பரிகாரத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளை பாவ காரியத்தை பண்ண சொல்றீங்க. அதனாலதான் அவன் மேல நீங்க பழிய போடுறீங்களா? இறந்து போனவங்க பழிப்பாவம் செஞ்சிருந்தாலும் அவங்க ஆன்மா சீக்கிரத்துல சாந்தி அடையாது, தெரியுமா உங்களுக்கு? அம்மா, அப்பாவை நீங்க பாவம் பண்ணவர்னு எப்படிமா சொல்லலாம்? அப்பாவோட ஆன்மா சாந்தி அடையணும்னா, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா பத்ரா இதை செஞ்சே ஆகணும். இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கே தெரியல. கார்த்தி, கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். நீங்க ரெண்டு பேரும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இது கொஞ்சம் அவசரமான விஷயம். இப்ப பேசலாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. பேசி என்ன ஆக போகுது? நீங்க சொல்லுங்கக்கா. தனியா பேசணும் கார்த்தி. கார்த்தி, நீ அப்பாவோட அஸ்தியை கரைக்காம வந்தது என் மனசுக்கு சங்கடமா போச்சு. விடுங்கக்கா, அதான் நடந்து முடிஞ்சிருச்சுல்ல. அப்பாவோட ஆன்மா சாந்தி அடையணும், அதான்க்கா முக்கியம். அது நடக்கலையே கார்த்தி. நம்ம அப்பாவோட ஆன்மா சாந்தி அடையல. என்னக்கா சொல்றீங்க? என்னாச்சு? விநாயகம் கால்ல அடிபட்டு ரத்தம் வந்துச்சு கார்த்தி. ஐயோ! அஸ்தியை கரைச்ச உடனேயே அப்படி ரத்தம் வருது அபசகுணம்னு அந்த ஐயர் சொல்லிட்டு போனாரு. அப்பாவோட ஆன்மா இன்னும் சாந்தி அடையலையா. அதுக்கு இப்ப என்னக்கா பண்றது? அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ண வேண்டியிருக்கு. பரிகாரமா? அதெல்லாம் பண்ணா சரியாயிடுமா? என்னக்கா இப்ப கூட இதெல்லாம் நம்புறாங்களா? நீ சொல்றது சரிதான் கார்த்தி. இந்த பரிகாரம் பூஜை இதெல்லாம் எனக்கு கூட பிடிக்கலதான். ஆனா மத்தவங்க எல்லாரும்
பயப்படுறாங்க கார்த்திக். அப்பாவோட மரணம் சாதாரணமா நடந்திருந்தா பரவாயில்ல, உனக்கு தான் தெரியுமே என்ன நடந்துச்சுன்னு. அப்பா இறந்தப்போ அவர் எப்படி துடிச்சாருன்னு எனக்கு தான் தெரியும் கார்த்தி. யார்கிட்டயும் சொல்லாத ஒரு விஷயம் உனக்கு சொல்றேன். அப்பா தினமும் என் கனவுல வராரு கார்த்தி. அவரோட மரணத்துக்கு நியாயம் கேக்குறாரு. நான் அப்பாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? புரியுதுக்கா, நாம என்ன பண்ண முடியும்? தெரியல கார்த்தி. ஒருவேளை இந்த பரிகார பூஜை பண்ணாலாவது அப்பா நிம்மதியாவாருன்னு நினைக்கிறேன். அதுல உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம், பரவாயில்ல, விட்டுறலாம். அப்படிலாம் இல்லக்கா. உங்களுக்கு என்ன விருப்பமோ செய்யுங்க. என்ன பண்ணணும்? தெரிஞ்சோ தெரியாமலேயோ பத்ரா தான் நம்ம அப்பாவோட மரணத்துக்கு காரணம்னு எல்லார் மனசுலயும் இருக்கு. அதனால பத்ரா தான் இந்த பூஜையை பண்ணணும். அவ மட்டும் நம்ம குலதெய்வ கோயில்ல இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டானா நம்ம குடும்பத்தோட நிம்மதி திரும்ப வரும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க கார்த்திக். ஆனா இதுக்கு பத்ரா சம்மதிக்க மாட்டாளேக்கா. அவளை சம்மதிக்க வைக்கிறது உன் கையில தான் இருக்கு. நம்ம குடும்பத்துக்காக பத்ரா இதை செஞ்சுதான் ஆகணும். இந்த ஒரு விஷயத்திலேயாவது பத்ரா உன் பேச்ச கேக்குறாளான்னு பாப்போம். சரிக்கா, நான் பத்ரா கிட்ட பேசுறேன். அத்தை, பார்க்கவே டயர்டா இருக்கீங்க. வாங்க கார்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம் வாங்க. எனக்கு ஒன்றும் டயர்டா இல்லை. பத்ரா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இவகிட்டயா? நீங்க ஏன் அத்தை அவசரப்பட்டு பேச போறீங்க? பத்ரா கிட்ட யார் என்ன பேசணுமோ அவங்க வந்து பேசுவாங்க. நீங்க கம்முன்னு இருங்க. பத்ரா, நீ கொஞ்சம் தனியா வா, நான் கிட்ட கொஞ்சம் பேசணும். கார்த்தி, எது பேசுறதா இருந்தாலும் இங்கேயே வச்சு பேசு. இல்லம்மா, அவகிட்ட தனியா தான் பேசணும். அத்தை, நான் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். ஆமா அத்தை, அவங்களுக்குள்ள பேசுறதுக்கு 1000 இருக்கும். நமக்கு எதுக்கு அதெல்லாம்? நம்ம ஏன் இதுல தலையிடணும்? கார்த்தி, போங்க போங்க போங்க. பத்ரா, என் குடும்பமே இப்போ உன்கிட்ட உதவி கேட்டு நிக்குத. நீ என் மேல கோவமா இருக்க, ஆனாலும் என் குடும்பத்துக்காக நான் இந்த உதவியை கேட்கிறேன். நான் உங்க எமோஷனை புரிஞ்சுக்கிறேன் கார்த்தி. அதனால உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அப்பாவோட அஸ்தியை கரைக்கும் போது அண்ணனுக்கு அடிபட்டுருச்சான். அது ஏதோ அபசகுணம்னு எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. இப்ப அப்பாவோட ஆன்மா சாந்தி அடையணும்னா ஏதோ குலதெய்வம் கோயில பரிகார பூஜை பண்ணணுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை. இந்த பூஜை செஞ்சாதான் மாமாவோட ஆத்மா சாந்தி அடையும்னா அது செய்யறதுல தப்பில்லையே கார்த்தி. அந்த பூஜைய நீ தான் பண்ணணுமா? நானா? ஏன்? எனக்கு அதை பத்தியெல்லாம் தெரியாத. இந்த வீட்டுக்கு வெளியிருந்து வந்தவங்க தான் அதை பண்ணணும்னு திருவேங்கட மாமா சொல்லியிருக்காரு. நானும் கஸ்தூரி அக்காவும் அந்த பூஜையை செய்யணும் போல இருக்கு. எனக்கு இதுலலாம் நம்பிக்கையே இல்லை. ஆனா முதல் முறையா நீங்க என்கிட்ட உதவி செய்யணும்னு கேட்டிருக்கீங்க. உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் இதால மன திருப்தி கிடைக்கும்னா அதை செய்யறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. தேங்க்ஸ் பத்ரா. நான் உங்களுக்காக இதையும் செய்வேன் கார்த்தி. இதை செய்யறதுனால நீங்க என்கிட்ட பேசுவீங்கன்னா அதை விட வேற என்ன எனக்கு வேணும்? நான் போறேன்.
சம்பந்திம்மா, நம்ம வீட்டிலேயே முடிவு பண்ணி இங்க வந்துட்டோம். ஆனா இங்கிருந்து போறப்ப எல்லாரும் மனசு நிறைவோட போகணும். எதுக்கு நம்மளே பேசிட்டு இருப்போம்? முடிவு ஆத்தா கையில கொடுத்துருவோம். ஆமாம்மா, நாங்க எல்லாரும் அந்த முடிவுக்கு வந்துட்டோம். இந்த பாருங்க சம்பந்திம்மா, நான் உங்க வீட்டுல என் பொண்ணை கொடுத்துருக்கேன். நீங்க கொஞ்சம் என் மனசையும் பார்க்கணும்ல. உங்க வீட்டுல குழப்பம் மேல குழப்பமா நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு இதனால என் மாப்பிள்ளைக்கோ இல்ல என் பொண்ணுக்கோ இல்ல நம்ம பேரப்புள்ளிகளுக்கோ இந்த சாபக்கேடு தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா நல்லாவா இருக்கும்? அதனால பத்ரா இந்த பாவ பரிகார பூஜையை பண்ணித்தான் ஆகணும். பாவ பரிகார பூஜை பண்ண போறது உங்க பொண்ணு கஸ்தூரியா இருந்தா நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? பத்ரா வேற யாரோ வீட்டு பொண்ணுங்கிறதுனால தானே நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க. உங்க பொண்ணோட வாழ்க்கை குழந்தைங்கன்னு சொல்றீங்க. இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? உங்களுக்கு என்ன தோணுதோ அதையே செய்யுங்க. தெய்வத்தோட கட்டளை என்ன வருதோ அதன்படியே நடக்கட்டுமே. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன். இது சாதாரண ஒரு பரிகாரம் தானே கார்த்தி. இதுக்கு அத்தையே இவ்வளவு எதிர்க்கிறாங்க. இது என்ன சடங்கு பரிகாரம்னு எனக்கு தெரியாது பத்ரா. இத செஞ்சா எங்க வீட்டுல உள்ளவங்க நிம்மதியா இருப்பாங்க, எங்க அப்பாவோட ஆன்மா சாந்தி அடையும். இது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுவும் நீதான் இதை செய்யணும். நானா? நான் மட்டுமா? கஸ்தூரி அக்கா இந்த பரிகாரத்தை செய்ய வேணாமா? வேண்டாம், நீ மட்டும்தான் செய்யணும். ஏன் கார்த்தி நான் மட்டும் செய்யணும்? ஏன்னா என் அப்பாவோட ஆன்மா நிம்மதி அடையாததுக்கு காரணம் நீதான் எல்லாரும் நம்புறாங்க பத்ரா. நீங்க நம்புறீங்களா கார்த்தி? நீங்க நம்புறீங்களா? எனக்கு தெரியாது பத்ரா. ஆனா இது நீ செஞ்சா எங்க வீட்டுல உள்ளவங்களோட குழப்பம் தீரும்னு மட்டும் எனக்கு தெரியும். நான் உன்னை கட்டாயப்படுத்தல. ஏன்னா நான் சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. உன் இஷ்டம் பத்ரா. ஏ கஸ்தூரி, ஏ வாங்க எல்லாரும். வரேன்ப்பா. மாப்ள, ஏங்க வாங்க. அது வரமாமா. வாங்கம்மா. நம்ம எல்லாரும் இங்க பரிகார பூஜை பண்ண வந்திருக்கோம். சம்பந்தி அம்மாவை பார்த்தா அதுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி தெரியுதே. நான் வேணா ஒன்று சொல்றேன். பேசாம அம்மன் கிட்டயே பூ போட்டு அருள் கட்டுருவோமே. அரளிப்பூ விழுந்துச்சுன்னா பரிகாரம் பண்ண வேண்டாம்னு ஆத்தா சொல்லிட்டான்னு நினைச்சுக்கலாம். மல்லிகைப்பூ விழுந்துச்சுன்னா ஆத்தாவே பாவ பரிகார பூஜை பண்றதுக்கு அனுமதி கொடுத்துட்டா அப்படின்னு நினைச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க சம்பந்திமா? சம்பந்திமா, உங்களுக்கு திருப்தியா? பூ போட்டு பாத்துடலாமா? நம்ம கையை மீறி நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் கடவுள் மேலதான் நம்ம பொறுப்பை சுமத்துறோம். வேற என்ன செய்ய முடியும்? சரி சரி, சம்பந்தி அம்மாவே சம்மதிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன, பூ போட்டு பாத்துடலாம். ஐயரா, ஐயா வாங்க. மது ரிஷி, 2 பேரும் இப்படி வாங்க. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஒரு பொட்டலத்தை எடுங்க.
இத பாரு நான் தான் எடுப்பேன். அதெல்லாம் முடியாது. நான் தான் எடுப்பேன். சொல்றல நான் தான் எடுப்பேன். ஏண்டா டேய், யாராவது ஒருத்தர் எடுங்களேன்டா. நான் தான் எடுப்பேன். நான் சொல்றல நான் தான் எடுப்பேன். நான் தான் எடுப்பேன். நான் தான் எடுப்பேன். மது, ரிஷி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீ எதை எடுக்கணும்னு ரிஷி கிட்ட சொல்லு, அவன் உனக்கு எடுத்து தருவான். நீ செலக்ட் பண்ணத ரிஷி எடுப்பான். ஓகேவா? ஓகே சித்தி. ஆனா மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ வந்திருக்கு சம்பந்தி. ஆத்தாவே உத்தரவு கொடுத்துருச்சு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? சாமி, ஆக வேண்டியதை பாருங்க. பரிகார பூஜை பண்ணிடலாம்.